காசு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. ஏங்க என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க, ப்ளீஸ்ங்க. அப்படி ஒரு நல்லது நடக்காதான் யோசிச்சுட்டு இருக்கேன். டென்ஷன் பண்ணாத, அதெல்லாம் போல. இது அப்புறம் என்னாச்சுங்க? லோன் வாங்கலாம்னு நினைச்சேன். லோனா? நான் யோசிச்சேன். எப்படியோ வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே போகணுமா? போனால் எப்படி அடி விழுவுமே? காலைல ஃபோன் உடச்சி அடி வாங்குறேன், ஸ்கூலுக்கு போனால் அங்கே போய் அடி வாங்குறேன், வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் ஃபோன் உடச்சதுக்கு அடி வாங்குவேன். பேசாமல் வீட்டை விட்டு ஓடிடலாமா? என்னடா இது 10வது படிக்கிற பையனுக்கு வர கஷ்டமாடா இதெல்லாம். யாருமே இல்லை நம்மளை காப்பாற்றுறதுக்கு, கடைசி வரைக்கும் யாரும் வர மாட்டாங்க. நம்மளாக தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். என் தைரியத்தை மனசில் வர வச்சுட்டு மூஞ்சியை நல்ல பையனாட்ட காமிச்சிக்கிட்டு போகணும். அம்மா அம்மா அம்மா, என்ன யாரையுமே காணோம் வீட்டில்? நல்லா துவைச்சு போட்டிருப்பாங்க போல, எந்த ட்ரெஸ்ஸுமே காணோம், அழுக்கு ட்ரெஸ்ஸையும். என்ன பண்ணலாம்? அப்படின்னா எங்கள் அம்மா மாடியில் இருப்பாங்களோ, காய போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா இன்னைக்கு லீவ் போட்டிருப்பாரு. எங்கள் அப்பா வரீங்கானோ? என்ன பண்ணலாம்? பேசாமல் இன்னைக்கு அடி வாங்கிறதுக்கு பதிலாக வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்ல பேர் எடுப்போமா? இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. வீட்டை க்ளீன் பண்ணிட வேண்டியதான். கஷ்டமாச்சு, நான் போய் வீட்டை க்ளீன் பண்ணலாமா? யாரு ஸ்டேட்டஸ் கூட வைக்க முடியல வாட்ஸ்அப்பில். ஒரு ஃபோன் இல்லை, 10வது படிக்கிற பையனுக்கு ஒரு ஃபோன் வாங்கி தர மாட்டேருக்காங்க. அப்பாவோட ஃபோனில் பப்ஜி சப்வே சர்ஃபர் விளாண்டாலே அடிக்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு வாட் இஸ் திஸ் இன் திஸ் ஜென்ரேஷன்? சரி எதுனா பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? மாடியில் போய் அம்மா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாமா? போனாலே அடிப்பாங்க, அவங்களே வரட்டும். வர வரைக்கும் காத்திருப்போம். ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், இல்லைன்னா அதுக்கு வேறு அடி வாங்குவோம். என்னை தாளாட்ட வருவானா, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவானா, தங்கத்தேட்டம் தருவானா, இல்லையே மாற்றம் தருவானா, தத்தளிக்கும். அம்மா வந்துட்டாங்கன்னா தத்தளிக்க வச்சிருவாங்க. தாகம் அடிக்கிறது, போய் தண்ணி குடிப்போம். என்னடா இது? அட பாவிகளா, நான் இல்லாத டைம்ல என்னமோ சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இவங்க. தண்ணி 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 தண்ணி, சுடு தண்ணி வச்சு குடிக்கணும். நல்ல பையன் நம்புவாங்க. அப்போதான் அம்மாவுக்கு சுடு தண்ணி வச்சு குடிச்சோமான்ற வண்டி தான். நான் ஒரு தடவை சொன்னா இப்படி தானே பற்ற வைப்பாங்க ரீல்ஸ்லாம். நெருப்புல விளையாடாத தம்பி. கொஞ்சம் பொறு கொலை சொல்லி கேட்கிறது, வேற ஏதாச்சும் செய்வோமா? சமைக்கலாமா பேசாம? இன்னைக்கு பாத்திரமெல்லாம் கிடைக்க நல்ல பையன் ஆயிடலாமா? பாத்திரத்தை கலவு வேண்டிதான். தண்ணி வேற சில்லுன்னு இருக்கே. கொஞ்சம் பொறி, கொஞ்சம் வாய்ஸு, கொஞ்சம் கேட்கிறது. ஏன் அது இப்படி இருக்கு? பாத்திரம் கழுவுறது கஷ்டம் இல்லையே. கஷ்டம்தான் போல. என்னடா வடை சட்டி இது? என்னடா மேகி செஞ்சு சாப்பிட்ருக்காங்களா? எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன் நான் இப்போ.
இதான் கேள்வி கேட்டுனா ஃபோன் உடச்சேன்னு அடிப்பாங்க. சை விழுந்துருச்சு விக்கெட் நான் பார்த்ததா ஒண்ணுமே வைக்கிறது. பையனுக்குன்னு வாங்கிட்டு வர்றது எல்லாம் எங்க அம்மாவே சாப்பிட்றாங்க. என்னது இது? கேட்டா உனக்கு தாண்டா சாமி வச்சேன், நீ தாண்டா சாப்பிடவே இல்லை அப்படிம்பாங்க. ஓடாடே வெறுப்பாகுது எனக்கு. அதெல்லாம் நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறேன். எப்படியோ பாத்திரமெல்லாம் கழுவுறேன், வந்து மறுபடியும் ஃபோனை உடைச்சேன் அதை உடைச்சேன்னு அடிச்சாங்கன்னா அவ்வளோதான். ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். உப்புன்னு டென்ஷன் ஆயிடுவேன் நான்லாம். என்னை பற்றி இன்னும் தெரில எங்கள் அப்பா அம்மாவுக்கு. வெளியே நான்லாம் எப்படி தெரியுமா? எப்படி இன்னும் பெருசாலாம் கிடையாது. தனியாக புலம்ப விட்டீங்களா? தண்ணி சூடாகிடுச்சிட்டு இருக்கேன். தண்ணி சூடாயிடுச்சு, தவளை சத்தம் கேட்டுடுச்சு, உறங்கிருச்சு. சூடாயிடுச்சு. இவ்வளோ சூடாக குடிச்சா வாய் வந்துடும். அதனால இப்போ டீ மாஸ்டர் ஆக போகிறேன். எப்படி சூடா இருக்கு? யாரா இருக்கு? என்னடா தனியா? அம்மா மாடியில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பேசாமல் லைட்டாக சுடுதண்ணி கையில் ஊற்றிட்டு சுடுதண்ணி கையில் ஊற்றிட்டு 1 ரூபா போட்டுடலாமா? வேணாம், தெரியும்.